Hi students, example 1.21, find the inverse of matrix 2 1 1 3 2 1 2 1 2 by Gauss-Jordan method. அப்போ given என்ன மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை ஏன்ட்டு எடுத்து எழுதிட்டு 2 1 1 3 2 1 2 1 2 அப்படின்ட்டு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அந்த மேட்ரிக்ஸை ஏன்னு போட்டுட்டு நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். அந்த ரோ எப்படி இருக்குன்னா 3 rows 3 columns அப்படி இருந்தால் தான் காஸ்-ஜார்டன் மெத்தடு நம்ம அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா அதில் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருந்தால் தான் நம்ம அதோட ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை நம்ம அது அக்யூமெண்டடாக பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதனால் 3 rows and 3 columns அதாவது ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கிறதுனால அதோட நம்ம என்ன செய்கிறோம், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட I3 1 0 0 0 1 0 0 0 1 அப்படின்றது இதோட நம்ம என்ன செய்கிறோம், ஏவோட இது ரெண்டுத்தையும் என்ன செய்கிறோம், ஜாயின் பண்ணுறோம் நம்ம. ஓகேங்களா, ரெண்டுத்தையுமே நம்ம என்ன செய்கிறோம் பண்ணும்போது அப்ளையிங் த காஸ்-ஜார்டன் மெத்தட் வி கெட், எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதும்போது எப்படி எழுதுகிறோம், ஏ அக்யூமெண்டட் I3 is gives இப்போ 2 1 1 3 2 1 2 1 2 அப்படின்றது ஏ. இதோட I3 அப்படின்னு சொல்கிறது என்னது 1 0 0 0 1 0 0 0 1, அதை இங்கே நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். இது ரெண்டுத்தையுமே இந்த ஏவையும் சரி, இந்த ஏக்கு பதில் இந்த ஏவையும், இந்த I3க்கு பதில் இதையும் சேர்த்து நம்ம இங்கே எழுதிக்கிறோம். புரியுதுங்களா? இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம அக்யூமெண்டட் மேட்ரிக்ஸ். டு பி அக்யூமெண்டட்னா என்னது, டு பி எக்ஸ்டெண்டட், விரிவாக்கப்பட்ட அப்படின்ட்டு நம்ம தமிழில் அழகாக சொல்லலாம். ஓகேங்களா, எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதிக்கிறோம். போட்டுட்டு ஃபைனலாக ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கிறோம். இது ரோ 1ன்னு எடுத்துக்கிறோம், இப்போது இது ரோ 2ன்னு இப்போ எடுத்துக்கிறோம், இது ரோ 3ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபைனலைஸ் பண்ணணும் அப்படின்னம்னா, இங்கே கொடுத்துருக்கிற ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்கிற இந்த I3 அப்படியே நம்மளுக்கு என்ன செய்யணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த இடத்துல வரணும். அதுக்கு தகுந்த மாரி நம்ம என்ன செய்கிறோம், காலத்தை ரோஸ் எல்லாம் எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் மூலிமா சேஞ்ச் பண்ணி நம்ம கொண்டு வரணும். புரியுதுங்களா, அதுதான் நம்ம பண்ணணும். இதுதான் காஸ்-ஜார்டன் மெத்தடோட ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ். புரியுதுங்களா? இப்போது ரைட், அதுக்கப்புறம் தேர்ட் கண்டிஷன் இன்னொன்று என்ன வரும் அப்படின்னம்னா, ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்மளுக்கு என்ன இருக்கும், 1 தான் வரணும் ஒரு மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும். அங்கே 1 வரல, 2 வருது. அப்போ நம்ம அது 1 மாற்றுறதுக்கு வேண்டி எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸில் R1 இட் கிவ்ஸ் 1/2 இன்ட்டு R1 அப்படின்னு நம்ம போடுறோம். அந்த எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸை நேராக இங்கே வருது பார்த்தீங்களா, R1 இட் கிவ்ஸ் 1/2 இன்ட்டு R1. அப்போ நம்ம R1 இட் கிவ்ஸ் 1/2, இது R1. அப்போ 1/2ன்றதுக்கு 1/2 போட்டுக்கிறோம். R1க்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிறோம் ஃபஸ்ட்டு. புரியுதுங்களா? அது ஏன் அப்போ சொல்கிறோம், 1/2 இன்ட்டு ப்ராக்கெட் 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 1/2 இன்ட்டு ப்ராக்கெட், அப்படி 6 ப்ராக்கெட்ஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். 1/2ஓட போட்டுட்டு அந்த ப்ராக்கெட்டில் வர இடத்துலலாம் 1/2 பதில் R1 அப்படின்ற வேல்யூவை சப்ஸ்டியூஷன் பண்ணோம். R1 என்ன வேல்யூ இருக்குது, 2 இருக்குது, 2 போட்டுட்டோமா, அப்புறம் 1 போட்டுடலாமா, அப்புறம் தேர்ட் ஒன்னுக்கு நம்ம என்ன செய்யலாம், ப்ராக்கெட்டுக்கு 1 போட்டுக்கிறோம். இங்கே ஃபோர்த் ஒன்னுக்கு என்ன வருது, 1 வருது, அதனால் ஃபோர்த் ஒன் ப்ராக்கெட்டில் 1 போட்டுக்கிட்டுருக்கோம். ஃபிஃப்த் ஒன்னில் 0 வருது, அதனால் ஃபிஃப்த் ப்ராக்கெட்டில் 0 போட்டுக்கிறோம். இங்கே சிக்ஸ்த் ஒன்னில் 0 வருது, இங்கே சிக்ஸ்த் ஒன்னில் 0 போட்டுக்கிட்டுருக்கோம். இப்படி நம்ம போட்டுட்டு செம்ம எழுதுனோம்னா சிம்பிளிஃபைடாக மிஸ்டேக் இல்லாமல் அழகாக கிளியராக போட்டுக்கிட்டு அந்த எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் சைட்டில் ஒரு பக்காவாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே வந்துட்டோம்னா ஈஸியாக நம்மளுக்கு இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ இதை நம்ம எப்படி போடுறது அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போது இதையும் நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன இருக்கும், 1, அந்த 1 இங்கே வந்துச்சு. 1/2 இன்ட்டு 1 1/2, 1/2 இன்ட்டு 1 1/2 அக்யூமெண்டட், 1/2 இன்ட்டு 1 1/2, 1/2 இன்ட்டு 0 became a 0, 1/2 இன்ட்டு 0 became a 0 0 இல்லைங்களா? அப்போது நம்ம ஃபஸ்ட் என்ன செய்கிறோம், R1 நம்ம 1ன்றதுக்கு மாற்றுறதுக்கு வேண்டி நம்ம இந்த எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் போட்டு இப்படி சேஞ்ச் பண்ணி கொண்டது 1 1/2 1/2 அக்யூமெண்டட் 1/2 0 0 அப்படின்ட்டு கொண்டு வந்துடுறோம். இது நம்ம என்ன செய்கிறோம், நெக்ஸ்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் காலத்தில் எழுதும்போது ஃபஸ்ட்டு 1 ஸ்டார்ட் ஆகிற மாரி என்ன போட்டுடலாம், அக்யூமெண்டட் மேட்ரிக்ஸை நம்ம எழுதிக்கலாம். பார்த்துக்கலாமா? இப்போ பாருங்கள், நம்ம சொன்ன மாரி என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு ரோ 1ல் 1 வர மாரியே 1 1/2 1/2 அக்யூமெண்டட் 1/2 0 0 அப்படின்ட்டு எழுதிடுறோம். அங்கே ஆசிட்டிஸ் மற்ற R2 R3 ஆசிட்டிஸ் அப்படி அங்கே இருக்கிற மாரி அப்படியே எழுதிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஸ்டார்டிங் வித் 1. ஏன் இங்கே 1 வருது அப்படின்னம்னா,
நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸில் பார்த்தோம்னா டயக்னல் வைஸாக என்ன இருக்கும் 1 1 1 அப்படி தானே வரணும். அதில் ஃபஸ்ட்டு 1ன்றதை மாற்றி எடுத்துட்டோம். அடுத்தது இங்கேயும் 1 டயக்னலில் 1 போடணும், இங்கேயும் 1 வரணும். இந்த இடத்துல இங்கே கொடுத்துருக்கிற இப்படி நம்ம ஒரு ட்ரையாங்கிள் மாரி இங்கே கீழே போட்டுக்கிட்டோம்னா இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்பர் ட்ரையாங்குலர்னு சொல்லுவாங்க. ஆனால் லோவர் சைடில் வரும், ஆனால் சொல்கிறது வந்து அப்பர் ட்ரையாங்கிள் தான் சொல்லுவாங்க. இங்கே வந்து என்ன செய்வாங்க, இதை வந்து லோயர் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க, ஆனால் இது அப்பரில் தான் வரும். புரியுதுங்களா? ஸோ இந்த லோயர் ட்ரையாங்கிளும் அப்பர் ட்ரையாங்கிளும் நம்மளுக்கு 0 0 0 0 0 0 இங்கே 1 1 1 டயக்னல். புரியுதுங்களா? அதில் நம்ம டயக்னலாக பார்த்தோம்னா எல்லாமே அது மாதிரி வரணும். இதுதான் நம்மளுடைய கண்டிஷன். ஏன்னா அப்போ தானே அது I3 ஃபார்மில் வரும். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற I3யை நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன். அதுதான் காஸ் ஜார்டன் மெத்தடில், அக்யூமேட்டட் மெத்தடில் I3யோட ஆட் பண்ணி நம்ம போட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். புரியுதுங்களா? இப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், நம்ம கண்டிஷன்ஸ் 1 இங்கே நம்ம போட்டாச்சு. அடுத்தது நம்ம இங்கே பார்க்குறோம், இந்த ஃபஸ்ட்டு லோவர் ட்ரையாங்குலர் மட்டும் இங்கே இருக்கிற பார்த்தீங்களா, இந்த அப்பர் ட்ரையாங்குலர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இந்த அப்பர் ட்ரையாங்குலர் 3 2 1, இந்த அப்பர் ட்ரையாங்குலர் ஃபஸ்ட்டு 3யை பார்க்குறோம். இந்த 3யை வந்து நம்ம என்ன செய்யணும், 0 ஆக்கணும். அதுதான் நம்மளுடைய கண்டிஷன். அப்போது இது எந்த ரோல் இருக்குது, R2ல ரோல் இருக்குது இல்லைங்களா. அப்போது நம்ம R2 எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் எப்படி எழுதிக்கிறோம், R2 இட் கிவ்ஸ் R2 மைனஸ் 3 R1. இப்போ ப்ளஸ் 3 இருக்குது, இங்கே மைனஸ் 3 போட்டுக்கிறோம். அப்போ நம்மளுக்கு கேன்சல் ஆகி பிகேம் 0 ஆயிடும். அதனால் இந்த ஆப்ரேஷன்ஸை R3 R2 மைனஸ் 3 R1 அப்படின்ட்டு நம்ம எழுதிட்டு இந்த ஆப்ரேஷன்ஸை தூக்கி இங்கே எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் ரோ ஆப்ரேஷன் இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. R2 gives R2 minus 3 R1 அப்படின்ட்டு நம்ம எழுதுகிறோம். இந்த எழுதும்போது ஒன்று சின்ன நம்ம கவனிக்கணும், இந்த R2 it gives R2 நீங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ R2 என்ன வருது, நம்மளுக்கு 3 வருது. அந்த 3யை தான் நம்ம இங்கே ஃபஸ்ட்டு எழுதியிருக்கோம், நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த 2ன்றது தான் இங்கே ரவுண்ட் பண்ணியிருக்கேன். இந்த 1ன்றது இங்கே நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது என்ன போட்டிருக்காங்க, 0ன்னு வருது, அது இங்கே ரவுண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது 1ன்றது இங்கே ரவுண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, 0ன்றது 1 இல்லைங்களா, 1 போட்டாச்சு. அடுத்து 0ன்றது இந்த 0க்கு பதில் இந்த 0 ரவுண்ட் பண்ணியிருக்கேன். இதையெல்லாம் இந்த R2 பொசிஷனில் வருது. R2 மைனஸ் 3 R1. அப்போ மைனஸ் 3 R1 நம்ம இந்த இடத்துல ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், மைனஸ் 3 R1க்கு பதில் ப்ராக்கெட் போட்டுக்கிறோம். மைனஸ் 3 ப்ராக்கெட் 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 அப்படின்னு போட்டோம். அந்த ப்ராக்கெட்லாம் என்ன வரும் அப்படின்னம்னா R1ன்ற வேல்யூ வரும். அந்த R1ன்ற வேல்யூ என்னது 1. அப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் 1 போட்டுக்கிட்டு இருக்கோம். இங்கே செகண்ட் வேல்யூக்கு பதில் என்ன செய்கிறோம், ப்ராக்கெட்டுக்கு பதில் 1/2 அங்கே வருது, அதனால் போட்டிருக்கோம். இந்த தேர்ட் இடத்துல வந்து நம்மளுக்கு தேர்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிற 1/2 போட்டுருக்கோம். ஃபோர்த் இடத்துல வந்து ஃபோர்த் ப்ராக்கெட்டில் 1/2ன்னு போட்டுட்ருக்கோம். அவர் ஃபிஃப்த்து ப்ராக்கெட்டில் ஃபிஃப்த் இடத்துல வந்து 0 வந்து ஃபிஃப்த்து ப்ராக்கெட்டில் போட்டுக்கிட்டுருக்கோம். சிக்ஸ்த் இடத்துல வந்து சிக்ஸ்த்து ப்ராக்கெட்டுக்குள்ளே 0ன்னு போட்டுக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ கன்ஃபியூஸ் ஆகாமல் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போது நம்ம இந்த 3க்கு 3 போட்டுக்கலாமா, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 ஆகிடுமா, போட்டாச்சா. அடுத்தது 2க்கு வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், 2 போட்டுடலாமா. 3 × 1 3/2 போட்டுடலாமா. 1க்கு 1 போடலாமா, மைனஸ் மைனஸ் போட்டுடலாமா. 3 × 1 3/2ன்னு போட்டுக்கலாமா. அப்போ 0 0 போட்டுக்கலாமா. 3 × 1/2க்கு 3/2ன்னு போட்டுக்கலாமா. 1க்கு 1 போடலாமா. 3 × 0 0ன்னு போட்டுக்கலாமா. இந்த 0க்கு 0 போட்டுக்கலாமா. இங்கே 3 × 0க்கு 0 போட்டுடலாமா. இப்படி போட்டுட்டு அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன பண்ணணும், நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இங்கே என்ன இருக்குது, +3 இங்கே -3. அப்போ +3 -3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 0ன்னு கிடைக்கும். இது எல்சிஎம் எடுக்கிறோம். அப்போ எல்சிஎம் எடுத்தால் இங்கே 2 4 ஆகிடும். அப்போ 4லேருந்து நம்ம 2 - 3 இருக்குது. 2 - 3ல் போயிட்டுன்னு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 4லேருந்து -3 போகும்போது 1 வரும் இல்லைங்களா. அப்போ 1/2. அதேமாரி இங்கே 2, அப்போ 2 - 3 அப்போ -1/2 அப்படின்ட்டு வரும். இங்கே -3/2 தான் இருக்குது, அதில் 0ல் இருக்கணும் -3/2 போ. இங்கே 1ல் 0 போயிடுச்சுன்னா 1 தான் இருக்கணும். 0ல் 0 போயிடுச்சுன்னா 0. அப்போது நம்ம கொடுத்துருக்கிற எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸை நம்ம இந்த 3க்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம், இப்படியே கொண்டு வந்து இந்த எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் இப்படி போட்டு சிம்பிளிஃபை பண்ணி அந்த R2க்கு பதில் 0 1/2 -1/2 அக்யூமெண்டட் -3/2 1 0 அப்படின்ட்டு நம்ம எழுதுகிறோமா இல்லைங்களா. இதை தான் அப்படியே நம்ம எங்கே கொண்டு போகிறோம், ஸ்ட்ரைட்டாக இங்கே பாருங்கள், அதை அப்படியே நேராக கொண்டு வந்து இந்த R2ன்ற இடத்துல இந்த 3க்கு பதில் இந்த இடத்துல 0ன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்மளுக்கு புரியுதுங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம அதை எழுதிடுறோம். இப்போ எழுதும்போது இந்த இடத்துல 0க்கு 0 போட்டாச்சு, 1/2க்கு 1/2 போட்டாச்சு, -1/2க்கு போட்டாச்சு, அக்யூமெண்டட் போட்டாச்சு, -3/2க்கு 3/2 போட்டாச்சு, 1க்கு 1 போட்டாச்சு, 0 போட்டாச்சு. இந்த செட்டை அப்படியே எடுத்து R2 பொசிஷனில் இங்கே போட்டுக்கிறோம். R1 ஆசிட்டிஸ் அங்கே இருக்கிறதே அப்படியே எழுதிக்கிறோம்.
அடுத்தது R3யில் இந்த 2ன்ற பொசிஷனை நம்ம சேஞ்ச் பண்ணணும் இல்லைங்களா, அதுதான் நம்மளுடைய கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ 2 சேஞ்ச் பண்ணும்போது அது எந்த ரோவில் இருக்குது, R3யில் இருக்குது. இப்போ R3 இட் கிவ்ஸ் R3 மைனஸ் 2R1 அப்படின்ற எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸை தூக்கி நம்ம இங்கே போடுறோம். R3 இட் கிவ்ஸ் R3 மைனஸ் 2R1 அப்படின்ட்டு போட்டுட்டோம்னா R3க்கு பதில் நம்ம என்ன இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள், R3 என்ன வருது, 2 தானே வருது, அதனால் 2 இங்கே போட்டிருக்கோம் பாருங்களா, ரவுண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே 1க்கு ரவுண்ட் பண்ணியிருக்கோம், 2க்கு இங்கே ரவுண்ட் பண்ணியிருக்கோம், 0க்கு இங்கே ரவுண்ட் பண்ணியிருக்கோம், இங்கே 0க்கு ரவுண்ட் பண்ணியிருக்கோம், இங்கேயும் 1க்கு ரவுண்ட் பண்ணியிருக்கோம். போட்டுட்டு இதெல்லாம் R3யோட வேல்யூ போட்டுட்டு மைனஸ் 2R1, அந்த R1க்கு பதில் மைனஸ் 2 ப்ராக்கெட் ஃபஸ்ட் இதுக்கு, அடுத்து மைனஸ் 2 ப்ராக்கெட் செகண்டுக்கு, அடுத்து மைனஸ் 2 தேர்டுக்கு, மைனஸ் 3 ஃபோர்த்துக்கு, மைனஸ் 2 ப்ராக்கெட் ஃபிஃப்த்துக்கு, மைனஸ் 2 ப்ராக்கெட் சிக்ஸ்த்துக்கு அப்படின்னு நம்ம போட்டுட்டோம்னா அந்த ப்ராக்கெட் வர இடத்துலலாம் R1 வேல்யூ என்ன, R1 வேல்யூ என்ன வருது இங்கே பார்க்கும்போது 1. இப்போ 1 தூக்கி போடலாமா, இங்கே போட்டாச்சு. செகண்ட் வேல்யூக்கு என்ன வருது 1/2, அந்த செகண்ட் வேல்யூக்கு செகண்ட் ப்ராக்கெட்டில் 1/2. தேர்ட் வேல்யூ 1/2, அப்போ தேர்ட் ப்ராக்கெட்டில் 1/2 போட்டுட்டோம். ஃபோர்த்து ப்ராக்கெட் பார்க்குறோம், அது என்ன வருது 1/2, அது ஃபோர்த்து ப்ராக்கெட்டில் போட்டுறோம். ஃபிஃப்த்து வேல்யூ 0 வருது, அது ஃபிஃப்த்து ப்ராக்கெட்டில் போட்டுறோம். சிக்ஸ்த்து வேல்யூ 0 வருது, சிக்ஸ்த்து ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுறோம். புரியுதுங்களா? இப்போ இதெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணலாம். 2க்கு 2 மைனஸ் 2, அப்போ 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2, 2 மைனஸ் 2 இல்லைங்களா. அடுத்தது இங்கே என்ன இருக்குது 1 மைனஸ் 2, இந்த 2ம் 2ம் கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 1 இங்கே 1, இது மைனஸ் 1 தானே இந்த பக்கம் முன்னாடி வருது பார்த்தீங்களா, இந்த மைனஸ் சிம்பிளிஃபை பண்ணும்போது இங்கே மைனஸ் 1ன்ட்டு வரும். அப்போ ப்ளஸ் 1 மைனஸ் 1 அதை இங்கே எடுத்து எழுதிடுறோம். அடுத்து இந்த 2 இருக்குது, இந்த 2க்கு நம்ம 2 அப்படியே போட்டுடுறோம். இந்த 2ம் 2ம் கட் பண்ணால் மைனஸ் 1, அப்போ 2 மைனஸ் 1, அப்போ இங்கே 0 இருக்குது, 0 போட்டுடுறோம். இந்த 2 கட் ஆனோன்னா மைனஸ் 1, அப்போ 0 மைனஸ் 1, அப்போ இந்த 0க்கு 0 இங்கே போட்டுடுறோம். அப்போ 2 இன்ட்டு 0 பிகேம் 0, 1க்கு 1 போட்டுறோம், மைனஸ் 2 இன்ட்டு 0 பிகேம் 0. அப்போ அடுத்தது ஃபைனலாக இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2 மைனஸ் 2 கேன்சல் பண்ணிக்கலாமா, 0 போட்டுட்டோம். ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் பண்ணிக்கலாமா, 0 போட்டோம். 2லேருந்து 1 போச்சுன்னா 1 அக்யூமெண்டட் நடுவில் போட்டுருணும். அதுக்கப்புறம் மைனஸ் 1க்கு மைனஸ் போட்டுக்கிறோம், 0ல் 0 0 போட்டுக்கிறோம், 1லேருந்து 0 போயிடுச்சுன்னா 1 வருது, அதையும் நம்ம போட்டுட்டோம். இது வரைக்கும் நம்ம போட்டுட்டோமா, சரி. இப்போ இது போட்ட உடனே இது எங்கே வரணும், நேராக R3 ரோக்கு. அப்போ R3 ரோவில் போட்டோம் பாருங்கள், 0க்கு 0 வந்துடுச்சிங்களா, 0க்கு 0 வந்துச்சா, 1க்கு 1 வந்துச்சா, அக்யூமெண்டட் போட்டாச்சா, மைனஸ் 1 0 1, இது அப்படியே நம்ம போட்டுட்டோம். இப்போ போட்ட உடனே நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஃபஸ்ட்டு இந்த 3 காலம்ஸ் வந்து என்ன செய்யணும் 0 0 வரணுன்ட்டு. அப்போ 0 0 இது வந்துடுச்சிங்களா, வந்தாச்சு. இனி அடுத்தது என்ன செய்யணும், இந்த டயகனல் வைஸ் இங்கே ஒரு 1 வரணும், இங்கே எல்லாமே 0 0 வரணும் இல்லைங்களா, லோவர் ட்ரையாங்கிளில். இதை நம்ம மாற்றி எடுக்கிறது பார்க்கணும். ஃபஸ்ட்டு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா R2 இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், சேஞ்ச் பண்ணணும். இந்த மைனஸ் 1/2 சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு வேண்டி என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு இந்த இடத்துல எடுத்துகிட்டு நேராக இது எந்த ரோவில் இருக்குது R2, அதனால் R2 கிவ்ஸ் 2R2 அப்படின்ற அந்த எலிமெண்ட்ரி ஆப்ரேஷனை 2 இன்ட்டு 2R2 அப்படின்ற நம்ம எழுதிக்கிறோம். இது எழுதும்போது ஒன்று ஞாபகத்துக்கு நம்மளுக்கு வரணும். என்ன ஞாபகத்துக்கு வரணும், R2 gives 2R2, அதுக்கு பதில் 2 ஃபஸ்ட்டு ப்ராக்கெட், 2 செகண்ட் ப்ராக்கெட், 2 தேர்ட் ப்ராக்கெட், 2 ஃபோர்த்து ப்ராக்கெட், 2 ஃபிஃப்த்து ப்ராக்கெட், 2 சிக்ஸ்த்து ப்ராக்கெட் அப்படின்ட்டு நம்ம எழுதிடணும். ஓகேங்களா. அப்படி நம்ம எழுதிக்கிட்டே வர தான் நம்மளுக்கு என்ன ஆகிடும், அந்த ஸ்டெப்ஸு லைனாக நம்மளுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா. அதனால் நம்ம எழுதிட்டோம். ஃபஸ்ட் அடுத்து 2 இன்ட்டு அந்த ப்ராக்கெட்டில் வந்து இங்கே ப்ராக்கெட்டுக்கு பதில் என்ன இருக்குது R2, அங்கே R2 என்ன வருது நம்மளுக்கு 0 வருது. அதனால் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே 0 இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிறோம். செகண்ட் பொசிஷனில் 1/2 வருது, அது செகண்ட் ப்ராக்கெட்டில் தூக்கி போட்டுக்கிறோம். தேர்டில் மைனஸ் 1/2 வருது, தேர்ட் ப்ராக்கெட்டில் மைனஸ் 1/2. ஃபோர்த்து பொசிஷனில் மைனஸ் 3/2 வருது, அது ஃபோர்த்து ப்ராக்கெட்டில் 3 - 2 போட்டுக்கிறோம். அப்புறம் ஃபிஃப்த்து ஒனில் வந்து 1 வருது, அதுக்கு பதிலாக நம்ம 1 போட்டுக்கிறோம். சிக்ஸ்த்து ப்ராக்கெட்டில் 0 வருது, 0 இங்கே போட்டுறோம். சிக்ஸ்த்து ப்ராக்கெட்டில் 0 வரும், 6 போட்டுட்டோமா. அப்போ எடுத்து நம்ம இதில் 2 இன்ட்டு 0 என்ன ஆகிடும், 0 ஆகிடும். இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி 1 இங்கே போட்டாச்சு. இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா -1 அது இங்கே போட்டுட்டோம். அக்யூமெண்டட் போட்டுட்டோம். அக்யூமெண்டட் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 3 காலம் பார்க்கணும். 2 கேன்சல் ஆகிடுச்சு, -3 போட்டுட்டோம். 2 இன்ட்டு 1 2 ஆகிடுச்சு, 2 இன்ட்டு 0 0 ஆகிடுச்சு. புரியுதுங்களா. அப்போ உங்களுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம அடுத்தது வந்த உடனே இது என்ன செஞ்சுருக்கோம், இதை எங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறோம், நேராக எடுத்து போய் செகண்ட் ரோ 2 தானே சொல்லியிருக்கோம். அப்போ ரோ 2ல் போட்டவுடனே 0 1 -1 பாருங்கள், 0க்கு 0 -1க்கு -1 சரி 1க்கு 1 -1க்கு 1 அக்யூமெண்டட் -3
2 0 அப்படியே இது வந்துருச்சுங்களா, இதுக்கு பதில் இதை எழுதிட்டோம். இப்போ எடுத்தோடனே இங்கே 1/2 தானே போகணும், ஆனால் நம்ம -1 தான் வந்திருக்கு. அடுத்த ஸ்டெப்பில் நம்ம இதை மாற்றிடணும். எடுத்தோடனே டக்குன்னு ஃபஸ்ட்டு போட முடியாது, ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம மாற்றிட்டு நம்ம கொண்டு வந்துடலாம் 0வை. சரி, இப்போ இது வரைக்கும் புரிஞ்சிச்சு உங்களுக்கு? ரைட். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம், இங்கே கொடுத்துருக்கிற ஸ்டெப்ஸ் வந்து R1 ரோ 1ல் இந்த ஃபஸ்ட்டு இது இருக்குது பார்த்தீங்களா, இதை மாற்றணும். இதை மாற்றுறதுக்கு என்ன இருக்குது, இது எந்த இதில் இருக்குது, R1ல் இருக்குது. அப்போ R1 இட் கிவ்ஸ் R1, இங்கே ப்ளஸ் 1/2 இருக்குது, இங்கே -1/2 போடுறோம், இன்ட்டு R2 அப்படின்ற அந்த எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸை இங்கே எடுத்துடணும். R1 இட் கிவ்ஸ் R1 -1/2 R2 அப்படின்னு எழுதிடுவோம். அப்போ R1க்கு பதில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஞாபகம் வைக்கணும். முதல்ல R1 இங்கே என்ன வருது நம்மளுக்கு, நம்ம இங்கே பார்க்கும்போது R1 இல்லைங்களா. இப்போ R1க்கு பதில் இங்கே பாருங்கள், R1 தானே, R1. அப்போ R1க்கு பதில் நம்மளுக்கு என்ன வரணும், 1 வந்திருக்கா, ப்ராக்கெட் போட்டுட்டோமா. அடுத்து 1/2 வந்திருக்கா, இந்த 1/2 இங்கே ப்ராக்கெட் போட்டிருக்கோமா, நான் ஒரு பென்சிலில் ப்ராக்கெட் போட்டிருக்கேன்னா பார்த்துக்கோங்க. அடுத்தது இது தேர்ட் பொசிஷனில் வருது, தேர்ட் பொசிஷனில் நான் 1/2 போட்டுட்டு ப்ராக்கெட் போட்டிருக்கேன். அடுத்து ஃபோர்த்து பொசிஷனில் அதில் 1/2 போட்டுட்டு ப்ராக்கெட் போட்டிருக்கேன். அடுத்து ஃபிஃப்த்து பொசிஷனில் 0க்கு அது ஒரு ப்ராக்கெட் போட்டுட்டேன். சிக்ஸ்த்து பொசிஷனில் அதுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டுட்டோமா. அடுத்தது நம்ம என்ன கவனிக்கணும், -1/2 இன்ட்டு R2. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், -1/2 இன்ட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட், -1/2 இன்ட்டு செகண்ட் ப்ராக்கெட், -1/2 இன்ட்டு தேர்ட் ப்ராக்கெட், -1/2 இன்ட்டு தேர்ட் ப்ராக்கெட், -1/2 இன்ட்டு ஃபிஃப்த் ப்ராக்கெட், -1/2 இன்ட்டு சிக்ஸ்த் ப்ராக்கெட் அப்படின்ட்டு எடுத்துக்கணும். இப்போது இந்த ப்ராக்கெட்டில் வர இடத்துலலாம் நம்ம என்ன போடணும் அப்படின்னம்னா, R2ன்ற வேல்யூஸை போட்டு சப்ஸ்டியூஷன் பண்ணணும். புரியுதுங்களா. அப்போ R2க்கு பதில் அங்கே என்ன இருக்குது, 0 இருக்குங்களா. அப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் அங்கே 0ன்றது ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் 0 போட்டுட்டோம். செகண்ட் என்ன வருது, செகண்ட் பொசிஷனில் 1 வருது, அப்போ செகண்ட் ப்ராக்கெட்டில் 1 போட்டுடுறோம். தேர்ட் பொசிஷனில் என்ன வருது, -1, அதுக்கு பதில் தேர்ட் ப்ராக்கெட்டில் -1 போட்டுட்டோம். அடுத்தது ஃபோர்த் ப்ராக்கெட்டில் பார்க்குறோம், அங்கே என்ன இருக்குது, -3 வருது, இங்கே -3 ஃபோர்த் ப்ராக்கெட்டில் போட்டுட்டோம். ஃபிஃப்த் பொசிஷனில் என்ன இருக்குது, 2 வருது, அது ஃபிஃப்த் ப்ராக்கெட்டில் நம்ம போட்டுட்டோம். சிக்ஸ்த் பொசிஷனில் என்ன வருதுன்னு பார்க்குறோம், 0 வருது, அது சிக்ஸ்த் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுட்டோம். இப்படி எல்லாம் போட்டுட்டவுடனே சிம்பிளிஃபை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், மிஸ்டேக் இல்லாமல் வரும்ன்றதுனால இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண சொல்கிறோம். அப்போ 1க்கு 1 போட்டுடலாமா, 1/2 இன்ட்டு 0 பிகேம் 0 ஆகிடுமா, போட்டாச்சு. அடுத்தது 1/2 -1/2 இன்ட்டு 1 -1/2, அப்போ +1/2 -1/2 போட்டுட்டோம். அடுத்தது இங்கே என்ன இருக்குது, 1/2 போட்டாச்சு, மைனஸ் ப்ளஸ்ஸு அந்த 1/2 அதை இங்கே போட்டுட்டோம். அடுத்தது இங்கே பார்க்குறோம், இங்கே 1/2 அந்த 1/2 இங்கே போட்டுட்டோம். மைனஸ் ப்ளஸ் ஆயிடுது, 1 × 3 3/2 அந்த 3/2 இங்கே போட்டுடுறோம். ஓகேங்களா. அடுத்தது நம்மளுக்கு என்னது இருக்குது, 0க்கு 0 போட்டுடுறோம். இந்த 2 கேன்சல் பண்ணிடுறோம், -1 மட்டும் இருக்கும், அந்த -1 இங்கே நம்ம எடுத்து எழுதிடுறோம். புரியுதுங்களா. இங்கே வருது -1 சின்னதாக இருக்கும். ஓகேங்களா, -1 போட்டுட்டோம். அடுத்தது நம்மளுக்கு என்ன இருக்குது, மைனஸுக்கு போட்டு இங்கே -1/2 இன்ட்டு 0, அது 0 தான், இதுவும் 0 இதுவும் 0, அதனால் 0/0. இப்போ இதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். +1/2 -1/2 0 ஆகிடுது, இங்கே ஆல்ரெடி 1 - 0 0 1 தான் வரும், இது +- 0 ஆகிடுச்சு. இது 1/2 + 1/2 half ஆட் பண்ணால் 1 தானே வரும், 1 போட்டாச்சு. இங்கே LCM 2 இருக்குது, 4/2 என்ன ஆகிடும், 2 ஆகிடும். 0லேருந்து -1 போயிடுச்சுன்னா -1 வரும், 0 - 0 0 வந்துடும். புரியுதுங்களா. அப்போ நம்ம எடுக்கிறது என்ன எடுத்திருக்கோம், இந்த R1 இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும், அதுக்கு வேண்டி அது R1 பொசிஷனில் இருக்குது, இந்த R1 நம்ம சேஞ்ச் பண்ணி எடுத்து எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் இப்படி போடுறோம். ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, R1ல் 1 0 1 அக்யூமெண்டட் 2 - 1 0. இதை எடுத்து நம்ம எங்கே எழுதுகிறோம், இந்த R1 ஃபைனலாக கொடுத்துருக்கிறத வந்து இந்த மேலே கொடுத்து வந்து எழுதியிருக்கோம். பாருங்களேன், 1க்கு 1 வந்துடுச்சு, 0க்கு 0 வந்துடுச்சு, 1க்கு 1 வந்துடுச்சு, அக்யூமெண்டட் போட்டாச்சு, 2 போட்டாச்சு, -1 போட்டாச்சு, 0வும் போட்டாச்சு. இப்போ வந்துடுச்சு நம்மளுக்கு. இப்போ வந்த உடனே இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 0 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன இருக்குது, 1/2 இருந்திருக்கு, ஆனால் இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, 0 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது இந்த இடத்துல இல்லைங்களா, ஃபஸ்ட்டு 0 போட்டுட்டோம். இப்போ இந்த இடத்துல 1/2 இருக்குது, இந்த 1/2 எடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா அடுத்தது 1 வரணும் இல்லைங்களா. அப்போ அதுக்கு நம்ம பார்க்கணும், ஒரு ஆப்ரேஷன்ஸ் ஒன்று பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த -1 எடுத்து நம்ம போட்டு பார்க்குறதுக்கு ஒரு ஆப்ரேஷன்ஸ் பார்க்கணும் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், R1 எடுக்கிறோம், R1 - R3
R1 மைனஸ் R3 அது இந்த ஃபஸ்ட் இது ஓகேங்களா. அப்போது R1 எது இதில் R1 மைனஸ் R3. அப்போ இந்த ஸ்டெப்பை நேராக இந்த எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸை இங்கே எடுத்து எழுதுகிறோம். R1 இட் கிவ்ஸ் R1 மைனஸ் R3 அப்படின்ட்டு நம்ம எடுத்து எழுதுகிறோம் ஃபஸ்ட்டு ஓகேங்களா. எடுத்து எழுதினோடனே R1க்கு இட் கிவ்ஸ் R1 மைனஸ் R3. R1 என்ன வருது நம்மளுக்கு இங்கே பாருங்கள், R1 என்ன வருது 1 வருதுங்களா. 1 மைனஸ் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, 1 மைனஸ் ப்ராக்கெட் 1 மைனஸ் ப்ராக்கெட். சரி, இங்கே 1 மைனஸ் நம்ம இந்த இடத்துல R1க்கு பதில் இந்த இடத்துல 1 போட்டிருக்கோம். இந்த இடத்துல 0 வருது அதனால் இங்கே 0 போட்டிருக்கோம். இந்த இடத்துல 1 வருது அதனால் 1 போட்டிருக்கோம் R1ல். இங்கே 2 வந்திருக்கு அதனால் R2வில் நம்ம 2 போட்டிருக்கோம். இங்கே -1 வருது இங்கே R2வில் போட்டிருக்கோம். இங்கே வந்து 0 வந்திருக்கு அதனால் R2வில் நம்ம 0 போட்டுட்ருக்கோம். இந்த R1ல் என்ன வேல்யூஸ் எல்லாம் வந்திருக்கோ பாருங்கள். 1க்கு 1, 0க்கு 0, அடுத்து 1க்கு 1, 2க்கு 2, -1க்கு -1, அடுத்தது 0க்கு 0. இது ப்ராக்கெட் பண்ணதெல்லாம் எது, இதெல்லாம் R1ல் இருக்கக்கூடிய பொசிஷன். அப்போ மைனஸ் R3, அப்போ மைனஸ் ப்ராக்கெட் மைனஸ் ப்ராக்கெட் மைனஸ் ப்ராக்கெட் மைனஸ் ப்ராக்கெட் மைனஸ் ப்ராக்கெட் மைனஸ் ப்ராக்கெட் அப்படின்னு நம்ம போட்டுட்டோம்னா அந்த ப்ராக்கெட் வர இடத்துலலாம் நம்ம என்ன போடணும்னு அர்த்தம், R3யோட வேல்யூ. R3யோட வேல்யூ என்னது 0 இல்லைங்களா. அப்போ R3யில் இந்த இடத்துல 0 போட்டுக்கிறோம். ஒரு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் 0 வருது, இங்கே ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் 0 போட்டுக்கிறோம். செகண்ட் பொசிஷனில் 0 வருது, செகண்ட் ப்ராக்கெட்டில் 0 போட்டுக்கிறோம். தேர்ட் பொசிஷனில் 1 வருது அதில் தேர்ட் ப்ராக்கெட்டில் 1 போட்டுக்கிட்டுருக்கோம். ஃபோர்த்து பொசிஷனில் பார்க்குறோம், அங்கே என்ன இருக்குது -1 வருது, அதை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் ஃபோர்த்து ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறோம். ஃபிஃப்த்து ப்ராக்கெட்டில் என்ன வருதுன்னு பார்க்குறோம். ஃபிஃப்த்து பொசிஷன் வந்து 0 வருது, அந்த ப்ராக்கெட்டில் 0 போட்டுக்கிட்டுருக்கோம். அடுத்து லாஸ்ட்டு 1 பார்க்குறோம். 6th 1ல் வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன வருது 1 வருது. இங்கே 6th பொசிஷன் 1 வருதுன்னா அது 6th ப்ராக்கெட்டில் 1 போட்டுக்கிட்டுருக்கோம். புரியுதுங்களா உங்களுக்கு. அப்படி நம்ம எழுதிட்டோம்னா ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ 1 மைனஸ் 0, 1 மைனஸ் 0 என்னது 1 ஆகிடும். இப்போ 0 மைனஸ் 0, 0 மைனஸ் 0 பிகம் 0 இல்லைங்களா. 1 மைனஸ் 1, 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகி 0 வந்துடுவோம். அப்போ 2 மைனஸ் மைனஸ் ப்ளஸ், அப்போ 2 + 1 பிகேம் 3. அப்போ 1 மைனஸ் 1, 1 மைனஸ் இன்ட்டு 0 தானே, அப்போ 0 போகும்போது -1 தான் வரும், -1. அப்போ 0 -1, அப்போ அது -1. அப்போ நம்ம R1 வந்து நம்ம மாற்றி எடுக்கிறதுக்கு வேண்டி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல R1 இட் கிவ்ஸ் R1 மைனஸ் R3ன்ற வேல்யூஸை நம்ம போடுறோம். போட்டோம்னு சிம்பிளிஃபை பண்ணி 1 0 0 3 -1 -3. அப்போ இந்த வேல்யூ R1க்கு பதில் என்ன வருது 1 0 0 3 3 -1 -2 அப்படின்ற வேல்யூ வருதுங்களா இல்லையா. ஸோ இந்த வேல்யூ எடுத்து நேராக நம்ம எங்கே போகணும் புரியுதுங்களா. பார்த்தீங்களா, அந்த 1 0 0 3 -1 -1 இதை தான் இங்கே போட்டு பாருங்கள். 1 0 0 3 -1 -1 இது நேராக இங்கே போய் அந்த R1ல் போயிடுது. அப்போ 1 0 0 இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம். இங்கே பார்த்தோம்னா எல்லாமே என்ன ஆகிடுது நம்மளுக்கு 0 0 அப்படின்னு நம்மளுக்கு வந்துடுதுங்களா லோவர் ட்ரையாங்கிள். அப்பர் ட்ரையாங்கிள்னு பார்க்குறோம், எல்லாமே நம்மளுக்கு என்ன வந்திருக்கு 0 0 அப்படின்னு நம்மளுக்கு வந்திருக்கு இல்லைங்களா. வருதுங்களா வரலைங்களா, அதை தூக்கி நம்ம இங்கே போடுறோம். ஆனால் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே இதுக்கு 0 0 1 போட்டாச்சு, இங்கே 0 0 எல்லாமே வந்தாச்சு. இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் இங்கே 0 1, இந்த இடத்துல -1ன்னு ஒன்று இருக்குது, இதை நம்ம மாற்றி எடுக்கணும் இல்லைங்களா. இங்கே 1 1 வந்தாச்சு, இங்கேயே 0 வரணும், அந்த இடத்துல 0 போடணும். அதனால் நம்ம என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு இங்கே R1 அப்படின்ற கண்டிஷன்ஸ் எடுக்கிறோம். இப்போ இதெல்லாம் போட்டாச்சு, இங்கே எடுத்து போட்டிருக்கோம் ஒவ்வொன்றா. நம்ம அடுத்தது என்ன செய்கிறோம், இப்போ இது 1 0 0 3 -1 -1 அது ஃபஸ்ட் இதுக்கு நம்ம R1 அப்படின்றத நம்ம எடுத்து எழுதிட்டோம். அடுத்தது என்ன நம்மளுக்கு பார்க்குறோம், இந்த 0 இங்கே வந்தாச்சு. அப்போ அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இங்கே -1 இருக்குது, இங்கே -1 வரக்கூடாது 0 வரணும். அப்போ என்ன செய்கிறோம், நம்ம ஸ்ட்ரைட்டாக அது எந்த ரோவில் இருக்குது பார்க்குறோம், R2ன்ற ரோவில் இருக்குது. அப்போ R2 gives R2 + R3 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். அந்த ஆப்ரேஷன்ஸை நேராக இங்கே போது பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக இந்த எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் நேராக எங்கே வருது, இங்கே வருது. R2 it gives R2 + R3. அப்போது நம்ம R2க்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம் 0ன்னு போட்டுட்ருக்கோம் ஓகேங்களா. இங்கே பாருங்கள் R2 என்ன வருது, 0க்கு பதில் 0 போட்டுடலாமா, போட்டாச்சு. அடுத்தது என்ன செய்கிறோம், 1க்கு பதில் இந்த இடத்துல 1 போட்டுட்ருக்கோம்.
இந்த இடத்துல ஒன்றுக்கு -1க்கு பதில் தேர்ட் பொசிஷனில் -1 போட்டுட்டோம். ஃபோர்த்து பொசிஷனில் -3க்கு பதில் அங்கே -3 போட்டுட்ருக்கோம். ஃபிஃப்த்து பொசிஷனை பார்க்கும்போது 2 போட்டுருக்கு, 2 போட்டுட்ருக்கோம். சிக்ஸ்த்து பொசிஷனில் 0 போடணும், அதில் நம்ம 0வும் போட்டுட்டோம். இந்த ரவுண்டு பண்ணதெல்லாம் பென்சிலில் ரவுண்ட் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இந்த R2ன்ற வேல்யூ இல்லைங்களா, அதோட ப்ளஸ் R3, அதனால் ப்ளஸ் ப்ராக்கெட் ப்ளஸ் ப்ராக்கெட் ப்ளஸ் ப்ராக்கெட் ப்ளஸ் ப்ராக்கெட் ப்ளஸ் ப்ராக்கெட் ப்ளஸ் ப்ராக்கெட் அப்படின்னு 6 ப்ராக்கெட்ஸ் நம்ம அது பக்கத்தில் போட்டுடணும். அடுத்தது ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா இப்போ R3யோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். R3யோட வேல்யூ என்ன, 0. இந்த ஃபஸ்ட்டு பொசிஷனில் 0 வருது, அதனால் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் 0 போட்டுக்கிறோம். செகண்ட் பொசிஷனில் 0 வருது, அதனால் செகண்ட் ப்ராக்கெட்டில் என்ன பண்ணுறோம், நம்ம 0 போட்டுக்கிட்டுருக்கோம். புரியுதுங்களா? அடுத்தது தேர்ட் பொசிஷனில் 1 வருது, அங்கே தேர்ட் ப்ராக்கெட்டில் 1 போட்டுட்ருக்கோம். ஃபோர்த்து பொசிஷனில் என்ன வருது, -1 வருது, அதனால் தேர்ட் ப்ராக்கெட்டில் -1ன்னு போட்டுட்ருக்கோம். அடுத்தது ஃபிஃப்த்து பொசிஷனில் என்ன வருது, நம்மளுக்கு 0ன்னு வருது, அதனால் ஃபிஃப்த்து ப்ராக்கெட்டில் 0ன்னு போட்டுட்ருக்கோம். சிக்ஸ்த்து பொசிஷனில் என்ன வருது, 1 வருது, அதனால் சிக்ஸ்த்து ப்ராக்கெட்டில் 1ன்னு போடுறோம். இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுறோம். புரியுதுங்களா? இது கன்ஃபியூஸ் இல்லாமல் போடுறதுக்கு இப்படி போட்டால் ஈஸியாக இருக்கணும். அப்போ 0 + 0 0 + 0ன்னு எழுதிட்டோம். 1 + 0 1 + 0, -1 + 1 -1 + 1, இப்போ -3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்போ ப்ளஸ் -3 -1, 2 + 0 2 + 0 0 + 1 0 + 1. இதையெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணலாமா, 0 0 0 ஆகிடும், 1 + 0 1 ஆகிடும், +1 -1 கேன்சல் 0 ஆகிடுது, -3 -1 -4, 2 + 0 2 0 + 1 1. அப்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிது, R2 = 0 1 0 -4 2 1 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது இல்லைங்களா? இப்போது இங்கே நம்ம எடுத்தது வந்து என்ன எடுத்திருக்கோம், ஆக்சுவலி ஃபுல்லாகவே இந்த R2வை அப்படியே எடுத்து நம்ம எங்கே ரெப்ரசன்ட் பண்ணணும், இதை நேராக இங்கே போகுது பார்த்தீங்களா, அது ரெட் மார்க் அப்படியே போய் R2 பொசிஷனில் போட்டுறோம். அப்போ 0க்கு 0 வந்துடுது, 1க்கு 1 வருது, 0க்கு 0 வருது, அகுமெண்டட் போட்டுட்டோம், -4க்கு 4 போட்டுட்டோம், 2க்கு 2 போட்டிருக்கோம், 1க்கு 1 போட்டாச்சு. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன செய்கிறோம், போட்டுட்ட உடனே அதை அப்படியே பார்க்குறோம். பார்க்கும்போது எப்படி இருக்குது, நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்த 1 0 0 0 1 0 0 0 1 அப்படின்ற கண்டிஷன் வந்திருக்கான்னு பார்க்குறோம். பார்த்தா அப்படியே மாறி வந்துருச்சு. ரைட் ஹேண்ட் சைட்லலாம் மாறி நம்பர் வந்திருக்கு, இந்த சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்படியே மாறி வந்திருக்கு. புரியுதுங்களா? இப்போ புரிஞ்சு பாருங்கள், 1 0 0 I3 இங்கே வந்துச்சு, ரைட் ஹேண்ட் சைடில் இருந்த I3 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மாறிடுச்சு. இதுதான் காஸ் ஜார்டன் மெத்தடோட அக்யூமெண்டட் மெத்தடில் போடும்போது இதுமாரி மாறி வரும் அப்படின்றத இந்த மெத்தடு. புரியுதுங்களா? கொஞ்சம் பார்க்குறதுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாரி இருக்கும். இது புரிஞ்சு போட்டுக்கிட்டோம்னா 4-5 வாட்டி இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படியெல்லாம் இந்த எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் போட்டிருக்கோன்றதை நீங்கள் பார்க்கணும் நல்லா. இதை பார்த்து அழகாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக +1 0 1, ஏன்னா நம்ம இன்வெர்ஸ் தானே கண்டுபிடிக்கிறோம், அதனால் A இன்வெர்ஸ். ஓகேங்களா? ஃபைனலாக இதுதான் நம்மளுக்கு ஆன்சர்ஸ் வந்திருக்கு. இதை நல்லா உட்காந்துட்டு நீங்கள் என்ன செய்யணும், போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி இந்த எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக போட்டு பார்த்துட்டிங்கனாலே பக்காவாக உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸில் இந்த ஸ்டெப்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இது போட்டிங்கன்னா இங்கே தப்பு இல்லாமல் அழகாக கிளியராக வந்துடும். இது புரியறதுக்கு வேண்டி இது போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக போட ஆரம்பிச்சிக்கலாம். ஓகேங்களா?